ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட ஜாப் ஓப்பனிங்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஜாப் ஓப்பனிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்னொன்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா எனி டிகிரி வந்து எலிஜிபிள், ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து சென்னை லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். இது வந்து எஸ்பிஎஸ் அசோசியேட் ஜாபோட நேம் வந்து பேர். ஸோ இது சென்னை லொக்கேஷனுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்ஜினியரிங் அல்லது எம்பிஏ தவிர உங்களுக்கு வந்து எல்லா கிராஜுவேட்ஸும் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதர் தென் எம்பிஏ, பிஇ, பிடெக் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிகிரி இல்லாமல் மற்ற எந்த கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஷிஃப்ட் வந்து 24/7 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. வீக் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் சொல்லலை. ஸோ அதுவும் வந்து ரொட்டேஷ்னல் தான், உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீக் ஆஃபும் சரி, ஷிஃப்ட்டும் சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 months வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோ அன்பிளான்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிளான் பண்ணாமல் நீங்கள் எந்த லீவும் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு 4 monthsல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்புறம் விண்டோஸ் ஓஎஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், கம்பல்சரி நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் போய்ட்டு ஒர்க் பண்ணணும். சென்னை லொக்கேஷனில் இருக்க கேண்டிடேட்ஸ் தான் இதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து இது எஸ்இபிஓ டீம் லெவல் 2க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஸோ இதுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து 2.5லேருந்து 3 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 20,000லேருந்து 25,000 வரைக்கும் வரும். ஸோ 20,000லேருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 years தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் சரி, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டிகிரிஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எந்த டிகிரி முடிச்சவங்களா இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 year தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான், 24/7 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 to 4 months வந்து ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 3 months நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 3 monthsக்கு அடுத்து உங்களுக்கு அது வந்து டே ஷிஃப்டாக மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி போடுறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வீக் ஆஃப் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், இதுவும் உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் தான். இதுவும் 3 to 4 months ஒன்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ கீழே இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ஸ்டேட்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், பஞ்சாப். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களாம் இந்த அமேசானோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து நௌக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு ஜாப் லிங்க் வந்து வச்சுருப்பேன். அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போட்டு இன்னும் இருக்கும். அது வந்து அமேசானோட வெப்சைட்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டுக்குமே வந்து ஜாப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.